நாடு முழுவதிலும் உள்ள நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் பெறப்படுகிறது. சில்லறை தட்டுப்பாடு நீடிக்கும் நிலையில் சுங்க கட்டண விலக்கை நீட்டிக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். 500 ரூபாய் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பால் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து சுங்க கட்டண விலக்கு தொடர்பான அரசின் அறிவிப்பால் டிசம்பர் 2ஆம் தேதி வரை கட்டணம் இல்லாமல் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டது. நள்ளிரவிலிருந்து நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் வாகனங்களுக்கு கட்டணம் பெறப்படுகிறது. சென்னை அருகே தாம்பரம் செங்குன்றம் புறவழிச்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் பெறப்படுகிறது. சில்லறை தட்டுப்பாடு இன்னும் நீங்காத நிலையில் இன்னும் சில வாரங்களுக்கு சுங்க கட்டண விலக்கை நீட்டிக்கலாம் என வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். 500 மாற்றுறதில்ல, 500 பழைய நோட்டு மாற்ற மாட்டாங்க. 200ரூவானாக்கா 200ரூவாய்க்கு மேலே டோல் கட்டு எடுத்தால் தான் 2000 சில்லறை கொடுக்குறாங்க. மற்றபடி சில்லறை இல்லை. நாங்களாக தான் சில்லறை மாற்றிட்டு வந்தால் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஜல்லி லோடுங்க 500 நோட்டு கொடுத்தா வாங்க மாட்டேறாங்க சார். 2500 நோட்டு கொடுத்தேன், சில்லறை தர மாட்டேன்ட்டாங்க சார். தகராறு பண்ணிட்டு இப்போ வரேங்க சார். 500 கிலோ மறுபடியும் தகராறு பண்ணி தராங்க. ரொம்ப சிரமமாக இருக்குங்க சார், வண்டி ஓட்டுறது சிரமமாக இருக்குது. வங்கி கணக்குகளில் தவிர மற்ற இடங்களெங்கும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என அறிவிக்கப்பட்டிருப்பதால் சுங்க கட்டணத்துக்கு 1000 ரூபாய் பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் வரும் 15ஆம் தேதி வரை பழைய 500 ரூபாய் தாள்களை சுங்க கட்டணமாக செலுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 200 ரூபாய்க்கு மேல் உள்ள தொகைக்கு மட்டுமே பழைய 500 ரூபாய் தாள்கள் வாங்குவதாகவும் அதற்கும் குறைவான தொகைக்கு பழைய 500 ரூபாயை கொடுத்தால் வாங்குவது இல்லை என்றும் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர்.